தமிழ் சினிமாவில் பிரபலமான தயாரிப்பாளர் தான் ராஜன். இவருக்கு வயசு 85. இன்றைக்கி இவர் அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இப்போது அவருடைய உடலை தீயணைப்புத் துறையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. 1983 வெளியான பிரம்மச்சாரிகள் அப்படிங்கிற படம் மூலமாக தயாரிப்பாளராக அறிமுகமானவர் தான் ராஜன். தொடர்ந்து பாண்டியராஜன் இயக்கத்தில் பிரபுதேவா நடித்த டபுள்ஸ், அருந்தவராஜா இயக்கிய அவள் பாவம், பார்த்திபன் நடித்த நினைக்காத நாளில்லை, இந்த மாதிரியான படங்கள்லாம் தயாரித்தார். கூடவே நம்ம ஊர் மாரியம்மா, உணர்ச்சிகள், இது போன்ற படங்களை இயக்கியும் இருக்கார். தயாரிப்பாளர், இயக்குனர் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நடிகராகவும் 1987 சில படங்கள் நடிச்சிருக்காரு. சமீபத்தில் அப்படி அவர் நடித்த படங்கள்னு சொல்லணுன்னா அஜித்தோட துணிவு படம் சொல்லலாம், மோகன்ஜி இயக்கிய பகாசுரன், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு. இப்போது அவர் படம் தயாரிக்கிறதோ இயக்கிறதோ இல்லை, நடிக்கிறதும் கூட இல்லைனாலும் தொடர்ந்து சினிமா மேடைகள் பலவற்றில் அவர் பேசியிருக்காரு. இப்போ ஒரு படம் தயாரிக்கிறதோ இயக்கிறதோ நடிக்கிறதோ இல்லைனாலும் தொடர்ந்து பல சினிமா மேடைகளில் பேசியிருக்காரு. தொடர்ந்து சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ஆதரவு தரணும் அப்படிங்கிற குரலை ஒவ்வொரு மேடைகள்லையும் வலியுறுத்தியிருக்காரு. இவருடைய பேச்சாலேயே பல முறை அந்த படங்கள் மேலே கவனம் குவிஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அவருடைய பேச்சுகள் பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கும். இவர் குடும்பத்திலேருந்து சினிமா தொடர்பை அடுத்த தலைமுறையாக கொண்டவர் இவருடைய மகன் KR பிரபு. இவர் தான் RJ பாலாஜி நடித்த LKG படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். இப்படி சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருந்த ராஜன் இன்னைக்கு நம்மளிருந்து இப்படி சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஆளாக இருந்த ராஜன் இப்போது இல்லை. இப்படி சினிமாவில் மிக முக்கியமான நபராக இருந்த ராஜன் இப்போது மரணம் அடைஞ்சிருக்காரு. இவரோட இந்த திடீர் முடிவு சினிமா துறையிலையும் சரி, சினிமா துறையினருக்கும் சரி, அவரது குடும்பத்தினருக்கும் சரி பெரிய அதிர்ச்சியாக அமைஞ்சிருக்கு. இவருடைய தற்கொலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பல கோணங்களில் காவல்துறை விசாரிச்சுட்டு வர்றாங்க.